எங்களை எரிச்சல் ஏற்றுறது உங்களுக்கு என்ன அப்படி வருது? நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுறீங்கள, நான் வந்து ரிப்ளைவே பண்ணாம விட்டுன்னு வச்சுக்குவேன். அது நல்லா இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறை தான், ஆணியை வந்து முழுசாக கொண்டு வந்து வைக்கல இவனுங்க. கொண்டாண்டா கேட்டனே கொண்டாட்டேன் கொடுத்தா ஆணியை தந்துட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்குறோம், காந்திபுரம். இப்போ வந்து பாருங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம். பார்த்தீங்களா? மட்டன் பிரியாணி பாருங்க, தலைவர் பாருங்க அமக்கமாக சாப்பிட்டுருக்கிறாரு. பார்த்தீங்களா? பிரியாணி தான் சாப்பிட்றாரு. நானும் மட்டன் தான் எல்லாத்தையும் வாங்க சொன்னேன். மட்டன் நல்லா வாங்கி, நான் வந்து சிக்கன் சாப்பிட்டேன். அவர் சிக்கன் தான் வேணுமாம்மா, இவர் வந்து சிக்கன் தான் சாப்பிட்டாரு, இவர் வந்து மட்டன் சாப்பிட்டுருக்கிறாரு. கத்தாழக்காரர் என்னங்கிறாருன்னா சிக்கன் சாப்பிட்டா குடல் புண்ணு ஆத்துங்கிறாரு. ஆமாங்க சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறை தான், ஆணியை வந்து முழுசாக கொண்டு வந்து வைக்கல இவனுங்க. கொண்டாண்டா கேட்டனே கொண்டாட்டேன் கொடுத்தா ஆணியை தந்துட்டாங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து சூப்பராக இருக்கு. ஆனியன் ரைத்தா, தயிர் ரைத்தாவும் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் நாங்கள் சாப்பிட்டா போதும். இப்போ தான் வந்து ஒரு வேலையாக வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றோம். காலையில் சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்றோம். அது ஒரு பெரிய வேலைங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஆமாம் சரிங்களா? பாருங்க லெக் பீஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சாப்பிட்றதுன்னா தெரியாது, உங்களுக்கு தெரியாது எதுவுமே. நல்லா இருக்கு. ஒன்னான்னு வந்து இதான் சொல்லுவேன் நான், இந்த தப்பாக வந்து இந்த காயத்ரி, இந்த 2.0 இந்த 4-5 பேர் இருக்கிறானுங்க திருட்டுனாங்க. அது இந்த காயத்ரிங்கிறதும் பையன் பேர் தான், பையன் தான் பேர் வந்து காயத்ரின்னு வச்சுட்டு வந்துடுறான். இப்போ தான் 24ஆம் தேதி ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப லொல் பண்ணிட்டு இருக்கிறேன். அன்றைக்கே நான் பார்த்து ரிப்ளை பண்ணேன், எனக்கு ரிப்ளை வரல. மறுபடியும் இப்போ பேட் கமெண்ட் பண்ணிட்டுருக்கிறேன். எதுக்கு இந்த பொழப்பு? உனக்கு வேலையே இல்லையா? கமெண்ட் பண்ணுறதுக்குன்னே புதுசாக ஐடி கிரியேட் பண்ணிட்டு வர்றீங்க. உங்களுக்கு பெரிய செருப்படி. ஏங்க கண்டுக்காம விட்டோம்னு வச்சுங்களேன், அது பெரிய செருப்படி. உங்களெல்லாம் ஒரு ஆள்னு மதித்து நாங்கள் ரிப்ளை கொடுத்துக்கிறோம் பார்த்தியா? சரி திருந்துவேன், இனிமேல் ஒழுக்கமாக பண்ணுவீங்கன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கீங்க. எங்கே நீ மெயில் ஐடி கிரியேட் பண்ணுற, எந்த ஊர்லேருந்து கிரியேட் பண்ணுற, எந்த லொக்கேஷன்லேருந்து கிரியேட் பண்ணுற, எல்லாம் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். இருக்குது, ஒரு நாளைக்கு இருக்குது. அவர் சொன்ன மாதிரி ஆப் அடிக்கிறனால பாரு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இவர் வந்து என் நண்பர். ஆமாம், ஒரு வேலை கமெண்ட் வந்துச்சு, அதை திட்டிட்டு. இவர் வந்து நண்பர். எங்கள் பாருங்க கத்தாலக்காரண்ணா மூஞ்சி காட்டினா. எங்க 3 பேர்த்த யாரையும் வந்து பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிச்சிங்க அப்படின்னா அப்புறம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சம்பவம் இருக்குன்னு அர்த்தம். சரி நீங்க வாங்க, ஒரு பிளேட் சாப்பிட்டு எங்களோட. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றத நான் எங்க அன்பு. நீங்க எல்லாம் இந்த மயில் ஒருத்தர் சோறு வாங்கி தந்துட்டு போயிட நாய், கமெண்ட் பண்ற நாய் எல்லாம் பத்தி என்னோட வேற விட்டுருங்க. இனிமே இவனுங்க பண்றது பண்ணிட்டு போச்சு, டென்ஷனே ஆகக்கூடாது. ரிப்ளே கடைசி ரிப்ளே நீங்க எவன் பண்ணாலும் தெரியும்.